வணக்கம். தசரா சார்ந்த ஒரு கேள்வி. ஆனால் மாலை போடாமல் குலசைக்கு போகாமல் வீட்டில் விரதம் கடைப்பிடிக்கணும். ஒரு 11 நாட்களுக்கு கடைப்பிடிக்கணும். அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி, இந்த விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். அதே போல் மாலை போடுறதுக்கு குலசைக்கு போக முடியலனாலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்லையோ, ஊரில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் முத்தாரம்மன் நினச்சி தசராவுக்கு மாலை போட்டுக்கிடுங்க, விரதத்தை தூங்கிடுங்கன்னையும் சொல்லியிருக்கிறோம். எனக்கு மொத்தத்தில் இந்த வருஷம் வரவே முடியாது, இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய இடத்துல வீட்டில் அம்பாளுக்கு 11 நாள் விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கக்கூடியவர்கள் முத்தாரம்மனை நினச்சி உங்களுடைய விரதத்தை துவங்கிடலாம். விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களெல்லாம் நம்ம தனி வீடியோவை போட்டிருக்கிறோம். இந்த வருஷம் வர முடியல, அதுக்காக நான் சாமிக்கு விரதம் இருக்காமல் அப்படி அலட்சியமாக இருக்க மாட்டேன். வர முடியாவிட்டாலும் நான் சாமிக்கு விரதம் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியும், இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே அம்பாளுக்கு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பித்து, எப்படி அங்கே கொடி இறங்கினதுக்கப்புறம் பக்தர்கள் நோன்பு முறிக்கிறாங்களோ அதே போல் நீங்களும் நோன்பு முறித்து உங்களுடைய விரதத்தை இனிதே பூர்த்தி செய்து கொள்ளலாம். நிச்சயம் நினைத்ததை நினைத்தபடியே அம்பாள் நடத்தி தருவாள். இன்னும் அடுத்தடுத்து தசரா சார்ந்து நிறையா வீடியோக்கள் போடுவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.